ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இந்த வெஜ் குருமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமுள்ள காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நான் 5-6 போல் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது ரெண்டுமே ஃப்ரோசன் தான். காலிஃப்ளவர் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அரை உருளைக்கிழங்கு, 1 கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். காய் கிட்டத்தட்ட 90% வெந்துருச்சு. நம்ம அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு தண்ணியை கிரேவி பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காய் இருக்கட்டும். இந்த வெஜ் குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா விழுது அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குருமா பண்ணலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழம் 6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குருமாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்து வதக்கிட்டு 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் சின்ன சைஸ் அளவுள்ள 1 தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். உப்பு காய்கறி வேகும் பொழுதும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி புதினாவுடைய ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க நீங்கள் மசாலா அரைக்கும் போது புதினா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புதினாவையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுடைய வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.